கடன் கொடுப்பதும் ரொம்ப கவனமாக இருக்கணும், கடன் வாங்குவதும் ரொம்ப கவனமாக இருக்கும். இதுதான் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. இப்போ ஒரு பெரிய சந்தோஷம், கண்ணியில் சந்திரன் மட்டும் இருந்தவங்க மட்டும் இல்லை, கண்ணியில் ஒரு 2-3 கிரகங்கள் இருக்கும், சில பேருக்கு ஒரு கிரகம் இருக்கும். இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கேது ரிலீஸு மேஜர் ரிலீஸ். அப்பா சில சமயத்தில் உடம்புல ஒரு சின்ன ஏதோ ஒரு தொந்தரவு இருந்து, டாக்டர் இனிமேல் நீங்கள் என்னை பார்க்க வராதிங்க, யுவர் ஆல்ரைட், இல்லை சார் செக்கப்பு, இனி நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரமாட்டேன் அப்படின்னு டாக்டர் எவ்வளோ சொல்லும்போது நம்ம மனசு சந்தோஷப்படுதோ அந்த அளவு இந்த கேது வெளியே போகிறார். சிறப்பு, வெரி ஹாப்பி. சந்திரன்கிற உடம்பு கிரகத்தை கேதுங்கிற கிரகம் கட்டி வச்சு இப்போ ரிலீஸ் ஆகிறது ஒரு நல்ல விஷயம். பெரிய பெரிய கடன் தொகைகளில் மாட்டி முழித்தவர்கள் எப்படி கட்ட போகிறோம் அப்படிங்கிற அந்த வெறித்தனத்தில் நல்ல விதமாக கட்டி முடிச்சிடுவாங்க. 10ஆம் இடத்து குரு பகவானை பற்றி கேட்டீங்க. 10ஆம் இடம் வீடு இவங்க வீடு தான். ஸோ ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி குறைந்த முதலீட்டில், குறைந்த முதலீடுங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறோன்னா, இப்போ ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், 10 கோடி போட்டு படம் எடுக்கிறாரு, அவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுக்கலாம், அந்த மாதிரி தொகையை கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி இந்த 10ஆம் இடத்து குரு வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா, எவ்வளவு தொழில் பண்ணாலும் 7ஆம் இடத்துல சனி வந்துடுச்சு. சனி நின்ற இடம் கஸ்டமரை கொடுத்துரும், 7 கஸ்டமர். ஸோ கஸ்டமரை கொடுத்துரும், வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. இந்த 10ல் குரு வரும்போது பாருங்கள் 7ல் சனி, அதனால் பதவி பறி போகாது.